வெள்ளம் அடங்கிய பின் பேழை அரராத் மலையில் நின்றது. நோவா கதவை திறந்தான். மிருகங்கள் ஜோடிகளாக வெளியே வந்தன. தேவன் புதிய ஆரம்பத்தை அளித்தார். நோவாவின் பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத் மூலமாக பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சத் தோட்டத்தை நாட்டினான். சில நாட்கள் கழிந்து நோவா திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தைக் கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து அவர்கள் பின்னோக்கி நடந்து தங்கள் தகப்பனை மூடினர். அவரை காணாமல் மரியாதை காத்தனர். சில நேரம் கழித்து நோவா விழித்தான். நடந்ததை அறிந்தான். வெள்ளத்திற்கு பின்பு காம் மூலமாக கானானுக்கு ஒரு இருள் கடத்தப்பட்டது. அந்த இருள் கானான் தேசத்தில் இருளாக வளர்ந்தது. அந்த இருளில் ஒரு தாய் வாழ்ந்தாள். அவளுடைய மகள் இருளின் பிடியில் துடித்தாள். ஆனால் ஒரு நாள் கேள்விப்பட்டாள், இஸ்ரவேலில் ஒருவர் பிசாசுகளை வெளியேற்றுகிறார் என்று. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவள் ஓடினாள், அவள் கத்தினாள் ஒரு அற்புதத்திற்காக. கர்த்தாவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரக்கம் செய்யும். அவளை அனுப்பிவிடுங்கள், அவள் நம்மை தொந்தரவு செய்கிறாள். இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லது அல்ல. அந்த பெண் மனமுடையவில்லை. அவள் தாழ்மையுடன் சொன்னாள், ஆம் கர்த்தாவே, நாய்களும் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துகள்களை தின்னுமே. இயேசு அவளை நோக்கி சொன்னார், பெண்ணே, உன் விசுவாசம் மிகுந்தது, நீ விரும்பினபடி ஆகட்டும். அந்த நிமிஷத்தில் அவளுடைய மகள் சுகமடைந்தாள். தலைமுறை சாபம் உடைந்தது. சாபம் முடிந்தது. கானானின் இருள் கிருபையால் ஜெயிக்கப்பட்டது. அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாளா? நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதல்ல, நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் என்பதே முக்கியம். பின்னணி முக்கியமல்ல, விசுவாசமே முக்கியம்.